வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 14/5/2025 இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் நமக்கு ராசி பலன்களையும் கொண்டு வர போகிறோம். அதுபோக நேற்று நடந்த கோச்சார பலன்கள், அதாவது குரு பயிற்சியினுடைய பலன்களையும் சேர்த்தே கொண்டு வரோம். மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான இன்றைய பொறுத்த வரைக்கும் இன்றைய ராசி பலனையும் கொண்டு வரோம். அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான குரு பயிற்சி பலன்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான இருக்கும், அதாவது மேசத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும், இடபத்தில் இருக்கவங்களுக்கு என்ன இருக்கும். அதே மாதிரி மிதுன ராசிக்கு பயணிக்கிறார் இல்லையா, மிதுன ராசியில் தான் வந்து குரு பகவான் பயணிக்கிறார். இப்போ மிதுன ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 12 ராசிக்காரவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி வந்து எந்த மாதிரியான பலன்களை செய்கிறதுக்கு காத்திருக்கு. இந்த வருடத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது 2026 வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 5வது மாதம் வரைக்கும், அடுத்த 5வது மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா குரு பகவான் வந்து ஒரு ராசிக்கு வந்து நிறைய ஃபேவரபிள் பண்ணுவார். திருமணமாகட்டும், அதே மாதிரி வண்டி வாகனங்கள், வீடு, சொந்தம், சொத்து பத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர்னால தான் நம்மளால் வாங்க முடியும். அவர் பயிற்சி ஆகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த குரு பயிற்சி வந்து நமக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குரு பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த குரு பகவான் எங்கே இருந்தாலும் சரி அதனுடைய நன்மைகளை செய்யதான் செய்வார். அது எங்கே ஒரு தீமையான இடத்துல இருந்தாலும் கூட அவருடைய பார்வைப்படும் போது குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? எதனால் அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, குருவுடைய பார்வை இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். வாழ்க்கையில் நிறைய சொத்து பத்துகள், சுகபோகங்கள்லாம் அனுபவிக்க முடியும். குரு பகவான் வந்து அதற்கு காரணக்காரகர். அதனால தான் நம்ம குரு பயிற்சியை மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்து பார்க்குறோம். காரணம் என்னென்னா, குரு பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய செல்வங்களை குவிக்கணும் அப்படின்னா, அதாவது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து பாக்கெட்டில் இருக்கிற பணம் மாதிரி, குரு பகவானுங்கிறது அப்படி இல்லை, பேங்கில் சேமித்து வச்சுருக்கீங்கள பணம், அது மாதிரி. சரிங்களா? அதனால் குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அது எந்த ராசிக்கு வராரு, எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறது, எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பேச வச்சு தான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ராசி பலன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு ராசிக்கும் குரு பகவானுடைய பலன்கள் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 6. உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து 3, 6ங்கிறது உங்களுக்கு அனுகூலமான திசைமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய பார்த்து வடமேற்கு அதிர்ஷ்டமான உடைய ராசியான திசை வந்து வடமேற்கு. ராசியான நிறம் உங்களுக்கு ஆரஞ்சு. கருத்து வேறுபாடுகளை நீங்கும் நாளாகவும், திறமையை மேலோங்கும் நாளாகவும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய ராசி பலன். அதே மாதிரி இந்த வருடாந்திர குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு எப்படி என்ன மாதிரியான ஃபேவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு என்ன வருவார், உங்களுக்கு தேக சுகத்தில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவார். ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் அதே மாதிரி உங்களுக்கு இந்த திருமண தடைகள்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கும். அதே மாதிரி சகோதர வழிகளில் ஒற்றுமை இருக்கும். சகோதரர்கள்லாம் உங்களை தேடி வந்து உங்களுக்கு அவர் மூலியமாக நிறைய விதமாக லாபகரமான விஷயங்கள்லாம் நடக்கிறக்கும். அதே கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடங்களில் வந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டு குரு பகவான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக யாருக்காச்சும் திருமணங்கள் தடைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். திருமண முயற்சிகள் கைகூடும். வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் இன்னும் கூட பெட்டராக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் பிரச்சனை இல்லை. இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனைவி வழி ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அண்ணன் தம்பிகளுடைய வழியில் வந்து நமக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபகமாக இருக்குது. அதே மாதிரி 2 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனங்கள்லாம் நீங்கள் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? 3 சக்கர வாகனங்கள்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு. ஆட்டோ, இந்த மாதிரியான வாகனங்கள் 3 வீல்களில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான வாகனங்கள் வாங்குறதுக்கு நிறையாவே ஒரு சிறப்பு இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியான நிறம் ஆரஞ்சு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 3, 6. சரிங்களா? அடுத்து வந்து இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு, ராசியான நிறம் இளம் பச்சை. சரிங்க? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திறமைகள் வழிபடும் நாளாகவும், வெற்றிகள் கிடைக்கும் நாளாகவும், ஆதரவு நல்கும் நாளாகவும், புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. இது வந்து இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பார்த்துட்டா ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும். சரிங்களா? உங்களுக்கு இடபராசின்னு யாருங்க, உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடம்னா என்னங்க, தனஸ்தானம் இல்லையா? 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானம்ங்கிறது உங்களுக்கு பண வரவு நிறையா இருக்கும். வேலைகளில் நிறைய லாபங்கள் ஈட்டக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு வருட காலங்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது மிகச்சிறந்த சிறப்பு. இது ஆள்களை வச்சு வேலை செய்கிறது, இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் பண்ணுறது, கூட்டு தொழில் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தனக்காரகன் வந்து குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சிகள் ரொம்ப குடும்பஸ்தானம் இல்லையா, 2ஆம் ஸ்தானங்கிறது குடும்பத்தையும் சேர்த்தது தான்.
குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்திலுடைய இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு நிறைய விஷயங்களில் நீங்கள் இது வரைக்கும் எதெல்லாம் நீங்கள் சோர்ந்து போய் இருந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு, ராசி நிறம் இளம் பச்சை. அதே மாதிரி 3, 2ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து மிதுனம். மிதுனத்துக்கு வந்து மிதுனம் ராசிக்குள்ளேயே வரார். ராசிக்குள்ளேயே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு முடிஞ்ச ஓரளவுக்கு இது வரைக்கும் விரயத்தில் இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள் விரயமாகவே இருந்திருக்கும். அந்த விரயங்கள்லாம் இந்த வாட்டி உங்களுக்கு நல்ல ஒரு திரும்பி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்குள்ளே குரு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த அந்த கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்ந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு எப்பேற்பட்ட மனநிலையை ஏற்படுத்தும்னா ஒரு நல்ல விதமான ஒரு மனநிலையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறையா சுபகாரியங்களுக்கு வந்து உங்களுக்கு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குழந்தை வழிகளில் அதே மாதிரி மாமன் மைத்திரன் இந்த மாதிரி வழிகளில் உங்களுக்கு அதாவது மாமன் தாய் உறவு முறைகளில் இருக்கக்கூடிய மாமன் மைத்தினுடைய வழிகளில் நீங்கள் இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இந்த பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா தொழில்கள் செய்கிறக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும் ஒரு சிறப்பான ஒரு குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்குது. நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் வெளிர் நீலம். சரிங்களா? 5, 3ங்கிறது உங்களுக்கு 5, 2ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம குரு பயிற்சி வரைக்கும் நம்ம விரிவாக பார்த்துருக்குறோம். அதனால தான் கொஞ்சம் மேலோட்டமாக போகிறோம். அடுத்து வந்து கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து வரக்கூடிய குரு பகவான் தான் இருக்கார். 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் என்னங்க பண்ணுவார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 12ஆம் இடத்துல வந்து இருக்கும்போது என்ன ஆகணும், வெளிநாடு போகிறக்கான வாய்ப்புகள் இதனால் வரைக்கும் வெளிநாடுக்கு போகிறக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அது கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும். அதே மாதிரி யாருக்காச்சும் 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்க, தடையாக இருக்குது, எனக்கு முதல்ல ஒரு திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சு, மறுபடியும் நான் ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக உங்களுக்கு வந்து இந்த 12ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகும்போது அதற்குரிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியான நிறம் இளம் நீலம். சரிங்களா? புதுமையான நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி வந்து திறமையாக செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக தரும். சரிங்களா? 7, 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு, ராசியா நிறம் இளம் நீலம். சரிங்களா? அதே மாதிரி எண்ணங்கள் மேம்படும் நாளாகவும் மேன்மைகள் உண்டான நாளாகவும் கருத்து வேறுபாடுகள் குறையும் நாளாகவும் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11ஆம் எட்டு குரு பயிற்சி இல்லையா, லாபஸ்தானத்தினுடைய குரு பயிற்சி. லாபஸ்தானம் என்னங்க, நீங்கள் கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது ஒரு தொழிலுக்கு 2 தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். லாபஸ்தானத்தில் வந்து எப்போயுமே வந்து ஒரு லாபஸ்தானத்தில் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தொழில் ரீதியான பிரச்சனைகள் தான் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போகும். தொழிலுக்காக வாங்கின கடனெல்லாம் தீர்ந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 11ஆம் இடத்துல வரும்போது குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுப்பார். கண்டிப்பாக அது ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணி ஏதாவது அடுத்த பிரான்ச் போடுறதா இருந்தாலும் போடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆண்களை சேர்க்குறது, புதுசாக வந்து நிறைய மிஷினரிஸ் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இந்த 11ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது உங்களுக்கு இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு, ராசியா நிறம் நீலம். சரிங்க? அதே மாதிரி 8, 4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான். சரிங்களா? 10ஆம் இடம் என்னங்க, தொழில் ஸ்தானங்க. புதுசாக யாருக்காவது தொழில் தொடங்குறீங்க, புதுசாக ஏதாவது தொழில் பண்ண போகிறீங்க, புதுசாக ஏதாவது நான் வாங்க போகிறேன், புதுசாக ஏதாவது செய்ய போகிறேன்னா கட்டாயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் உட்காரும்போது உங்களுக்கு இன்னும் கூட நிறைய வாரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 10ல் உட்கார்றது ரொம்பவுமே சிறப்பு. அது வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன் 10ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து தொழிலில் இருக்கிறதுனால புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னா தெற்கு, ராசியா நிறம் பச்சை. முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் அதே தான் இதில் தொழில்களை வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்கும். ஏதாவது தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் செய்கிறதுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு அதுபோக உங்களுக்கு 6, 8ங்கிறது உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து துலாம் ராசி. துலாம் ராசி அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசிக்கு வந்து 9ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி
இடம் விட்டு இடம் போய் நீங்கள் ஒரு தொழிலோ ஒரு வர்த்தகமோ செய்யும்போது அது மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கும். மிதுன ராசிக்காரவங்களுக்கு துலாம் ராசிக்காரவங்களுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான, ஏன்னா உங்களுடைய பார்வைங்கிறது குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு டைரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய பலன்களுங்கிறது உங்களுக்கு ரெட்டிப்பாக மற்ற ராசிக்காரவங்களை விட உங்களுக்கு 1க்கு 2 ரெட்டிப்பான ஒரு வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு, ராசியா நிறம் ஊதா. சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாள் பெறும் ஆதரவு நல்கும் நாளாகவும், இன்னல்கள் குறையும் நாளாகவும், பண வரவு அதிகரிக்கும் நாளாகவும் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டை, அதாவது 9ஆம் வீட்டை பார்க்குறாரு இல்லையா? குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்கு வந்துடலாம். துலாம் ராசிக்காரவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது. மற்ற ராசிக்காரங்களுக்கு இருக்கிற குரு பயிற்சியை விட உங்களுக்கு ஒரு சிறப்பான மேல்மையான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, நிறைய விஷயங்களை நீங்கள் செலவு செய்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் அடர் நீலம். பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும், திருப்திகரமான நாளாகவும், புரிதல் உண்டான நாளாகவும் இருக்குது. சரிங்களா? இப்போ உங்களுக்கான குரு பயிற்சி அப்படின்னா உங்களுக்கு கடனுங்க. நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டம்லாம் பட்டிருக்கீங்க. அந்த இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி உங்களுக்கு இருக்கிற கடன் எல்லாம் தீர்ந்து போகும். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன நோயெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற காரியம்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இது வரைக்கும் இருந்த தடங்கல்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்னங்க நான் என் வாழ்க்கையில் மட்டும் நிறைய கடன்கிட்டே இருந்துட்டு இருக்கேன், இப்போ எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு குரு பயிற்சியாக இருக்குது. நீங்கள் ஏதாவது இது வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தோற்று போயிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் நிறைய அவமானங்கள் சந்திச்சிருப்பீங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மேன்மையான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுடைய சப்போர்ட்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் நான் பக்கத்தில் கூட நின்று உங்களுக்கு துணையாக நின்று எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு குருவாக வர்றார். உங்களுக்கு 8ஆம் இடத்து குருவாக வர்றாரு. கண்டிப்பாக அது உங்களுக்கு மறைவு குருவாக இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பாக உங்களுக்கு இது வரைக்கும் இருந்ததை விட ஒரு சிறப்பாக நீங்கள் நிறைய கடன் வாங்கியிருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தடங்கல்கள் இருந்துகிட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தையே பார்க்குறதுனால 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக 8ஆம் இடத்துலேயே உட்காந்துட்டார். உங்களுக்கு இருந்த தடங்கல்கள் எல்லாமே ஓடி போச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்கள் 8ஆம் இடத்துல உங்களுக்கு என்னெல்லாம் இருந்துச்சு, கடன் இருந்துச்சு, நோய் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து எரிஞ்சிட்டார். இப்போ உங்களுக்கு ஒரு 8ஆம் இடமே ஒரு சுபத்துவமாக மாறிடுச்சு. அதனால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையுமே தைரியமாக செய்யலாம், தைரியமாக அடித்து ஓட்டலாம். ஒரு சூப்பரான ஒரு குரு பயிற்சியாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மாறி இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் அடர் நீலம். சரிங்களா? பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும், புரிதல் உண்டான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான நம்பர், அதாவது அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 + 8. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசி. தனுசுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திருமணங்கிறது ரொம்ப முக்கியம். திருமணத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு உங்களுக்கு. குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு 7ஆம் வீட்டில் பார்க்குறதுனால கண்டிப்பாக திருமண தடைகள் யாருக்கெல்லாம் இருக்குது, வியாழ நோக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது உங்களுக்கு பரவாயில்ல உங்களுக்கு களத்திர யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த திருமண தடைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது போகும். அதே மாதிரி யாராவது கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் நீங்கள் டைவர்ஸ் வாங்குகிறோம், நம்ம இப்போ டைவர்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க கூட, டைவர்ஸ் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த குரு பகவான் கொடுப்பார். குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் பார்வையை அவங்க பார்வையை வாசியவே பார்க்குறதுனால உங்களுக்கு பண வரவுலையும் பஞ்சம் இருக்காதுங்கிறதான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே குரு பகவான் சொந்த வீட்டை பார்க்குறாரு இல்லையா? அப்போ இன்னும் கூட ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு சுபத்துவமான ராசி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதனால் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் பார்க்கும்போது நல்ல குணநலங்கள் உள்ள மனைவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால கட்டாயமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு சூப்பரான மேன்மையான பலன்களை கண்டிப்பாக செய்யும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் வெளிர் மஞ்சள். தனுசுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 7ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு, ராசியா நிறம் வெண்மஞ்சள். சரிங்களா? அதே மாதிரி சாதகமான நாளாகவும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் செல்வம் பெருகும் நாளாகவும் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு வந்து மகர ராசிக்காரவங்களுக்கு இது வரைக்கும் நோயின்னு இருந்துச்சுன்னா குரு பகவான் வந்து அதை அப்படியே சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவார். ஏதாவது நோய்கள் இருந்தாலும் சரி, எதிரிகள் இருந்தாலும் சரி, துவம்சமாக்கிடுவார் பார்க்க போகிறார். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டில் வந்து நமக்கு குரு பகவான் பயணிக்கிறதுனால கட்டாயமாக அது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலனாக தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் இதுவரைக்கும் எடுத்த காரியங்கள் நீங்கள் தைரியமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குரு பகவான் வந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை வந்து சுபத்துவம் வேலையில் ஒரு 10 பேர் வச்சு வேலை வாங்குறது, 15 பேர் வச்சு வேலை வாங்குறது, அதில் லாபம் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் வந்து ஆமாம் மஞ்சள், ராசியா நிறம் மஞ்சள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4, 9ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து கும்பராசிக்காரவங்க தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9ஆம் பார்வையாக வந்து நம்ம டக்குன்னு பார்த்துட்றாரு. சரிங்களா? 5ஆம் பார்வையாக இருந்தாலும் சரி, 9ஆம் பார்வையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்வையில் வந்து பக்காவாக விழுந்துடுறாரு. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரவங்க நல்லா ஒரு செல்வ செழிப்பாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பண வளர்வு எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, நல்லாயிருக்கும். இப்போ எப்படி துலாமுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் வந்து ஒரு சிறப்பு பார்வை பார்க்கிறார் உங்களை. அதனால் நீங்கள் ஒரு கட்டாயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள், வீடு மனை வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த உங்களுக்கு குரு பயிற்சி ஒரு சிறப்பான ஒரு குரு பயிற்சியாக கட்டாயமாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் வெள்ளை. ஆசைகள் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி உங்களுக்கு அதிகார கிடைக்கும் நாளாகவும் உதவிகள் கிடைக்க பெறும் நாளாகவும் இருக்குது. சரிங்களா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8, 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரவங்களுக்கும் சூப்பராக இருக்குங்க. அதாவது வண்டி வாகனம் வாங்குறது, தாய் வழி சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் தீர்க்கும். ஒரு வண்டிக்கு 2 வண்டியை வாங்கி போகிறது, ஒரு பிரான்ச்சுக்கு 2 பிரான்ச்சாக போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். தாய் வழி உடல்நிலை பாதிப்புகள்லாம் வந்து விலகி போகலாம். நல்ல விதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இடம், வண்டி, வாகனம் இது மாதிரி சேர்க்கையெல்லாம் சேரக்கும் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டமாக இருக்குது. இன்றைய காலகட்டமும் உங்களுக்கு மிதுன ராசிக்காரவங்களுக்கும் அஷ்டம சனி நடந்தாலும் உங்களுக்கு ஜென்ம சனி நடந்தாலும் உங்களுக்கு குரு பகவானுடைய ஆசி வந்து கட்டாயமாக இருக்கிறதுனால உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கட்டாயமாக ஒரு நல்ல பலன்களை தான் கொடுப்பார். ஒரு கெடுதல் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்காது. சரிங்களா? அதனால் இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு, ராசியா நிறம் சந்தனம். ஆதாயங்கள் ஏற்படும் நாளாகவும் லாபகரமான நாளாகவும் புரிதல் உலகம் நாளாகவும் இருக்குது கண்டிப்பாக. சரிங்களா? அதே மாதிரி 2, 3ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. சரிங்களா? 12 ராசிக்கு நம்ம பார்த்துருக்கோம். இந்த குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ராசிக்கும் குரு பகவான் வந்து எந்தெந்த இடத்துக்கு வராரோ அதை பொறுத்து அந்தந்த சுபத்துவங்கள் ஏற்படும். சரிங்களா? இப்போ கல்யாண தடை இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வைப்படும் போது கல்யாணம் நீங்கள் 2ஆம் கல்யாணத்துக்கு முயற்சி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களால பண்ண முடியாது. 12ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் குரு பகவான் வரும்போது அதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் குரு பகவானுடைய பார்வைப்படும் போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் மாற்றங்கள் வரப்படும். கண்டிப்பாக குரு பகவானுடைய பார்வைங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி குரு பகவான் வந்து இது இன்னும் உங்களுக்கு தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் நீங்கள் பார்க்கும்போது குரு பகவான் மேலே போகிறதும் அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை ஏதாவது படுறதும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. கோச்சார கிரகமும் சரி, அதே மாதிரி உங்களுடைய இதில் வரக்கூடிய கிரகங்கள், ஜாதகத்தில் வரக்கூடிய கிரகங்களும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொள்ளும்போது இன்னும் கூட சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். நல்ல தசாகாலங்கள் நடக்கும்போதும் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னும் வந்து உங்களுக்கு இன்னும் எனக்கு மிகப்பெரிய அளவில் ஏதாவது நமக்கு மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குரு பகவானுடைய குரு திசை நடக்குது. குரு பகவான் உங்கள் ராசிக்கும் குரு பகவான் நல்லதை நடத்துகிறாரு அப்படின்னா கட்டாயமாக மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான். சரிங்களா? நீங்கள் பாருங்கள், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக இருக்கும். இது 2026 5ஆவது மாதம் வரைக்குமே நமக்கு இந்த குரு பயிற்சி சூப்பரான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும் பார்க்கலாம். இந்த குரு பகவான் வந்து எதையுமே வந்து கெடுதல் செய்யாத குருவாக தான் வருவார் தவிர கெடுதல் செய்யக்கூடிய குருவாக எதுவும் இருக்க மாட்டார். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் 6ஆம் இடம்னு எடுத்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நோய் நொடிகள்லாம் தீக்கிடுவார். 8ஆம் இடம்னா கடன்லாம் ஏற்றிடுவார். சில எதிரிகளை துவம்சமாக்கிடுவார். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு கட்டாயமாக இந்த குரு பயிற்சினால் நமக்கு நடக்கக்கூடிய மேன்மையான பலன்களை மட்டுமே நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக குரு பகவான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் நிறைய விஷயங்களை அள்ளி தரக்கூடிய குரு பகவானாக குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கட்டாயமாக அமையும். சிறப்பாகவே இருக்கும் இந்த குரு பயிற்சி. ட்ரை பண்ணி பாருங்கள்.